மிதுன ராசிக்கு இந்த சனி வக்ரம் தொழிலில் வேலை செய்கிற இடத்துல பொருளாதார முதலீட்டில் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்க போகுது. சனி எப்போ வக்ரமாகிறார் அப்படின்னா 27 ஜூலை 2026. வக்ரம் முடிவு 11 டிசம்பர் 2026. அவர் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகிறார். இன்னொன்று 9ஆம் அதிபதியாகிறார். அவர் இருக்கக்கூடிய இடம் என்ன? 10ஆம் இடம்ங்கிற தொழில் உத்தியோகஸ்தானம். அங்கே வக்கரமாகும்போது ஒரு விதத்தில் ப்ளஸ், ஒரு விதத்தில் மைனஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமாதிபதி வக்கரமாகும்போது கெடுதல்கள் கம்மியாகும். அப்போ 9ஆம் அதிபதி அங்கே போய் வக்கரமாகும்போது உயர்வு நின்று போயிடும். ஸோ மொத்தத்தில் அந்த இடத்துல சனி 10ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கும் பொழுது உங்கள் தொழிலில் வேலையில் நிறையா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நிறையா கான்ட்ராவர்சிஸ் வரும். உங்கள் கிளைண்ட்ஸை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ண முடியாமல் போகும். அந்த இடத்துல சின்ன சின்ன விவாதங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும். அப்போது கிளைண்ட்ஸ் ரெக்கார்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் சைடு போகாதீங்க. தொழில் விஷயத்தில் முழு கவனமாக இருங்க. ரொம்ப கோபப்படாதீங்க. உங்கள் ஈகோயிசத்தை தொழிலில் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்களை அந்த மாதிரி கோபப்படுத்துவாங்க. ஆனால் சைலண்ட்டாக அந்த சீனை தவிர்த்து வாங்க. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த கோபத்தால், நம்ம அவசரத்தால், ஒரு கவனமின்மையால் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை தவிர்க்கும் பொழுது நமக்கு நல்ல உயர்வான காலகட்டம் பிற்காலத்தில் கிடைக்கும். சரி, இந்த காலகட்டத்தை கடந்து வர்றதுக்கான எளிய வழிபாட்டு முறை என்ன? ரெகுலராக மீன்களுக்கு பொறி போட்டு வாங்க. அதாவது கடல் பகுதியிலையோ ஆற்று பகுதியிலையோ. இது தலை சிறந்த பரிகாரமாக அமைஞ்சு கண்டிப்பாக இந்த வக்கர காலத்தில் தொழிலில் பெரிய இழப்பு இல்லாமல் நிச்சயமாக நீங்கள் தப்பிச்சு வந்துடுவீங்க.